ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். நான் இன்னைக்கு அரிசி மாவு எதுவும் சேர்க்கல, முழுக்க முழுக்க கோதுமை மாவுலேயே பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சக்கரை நெய் தொட்டு சாப்பிட்றப்ப, தேங்காய் தூள்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு எடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு பேனில் இப்போ நம்ம அந்த மாவை வந்து பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வரும். வறுக்கிறப்ப என்ன பண்ணால் அந்த மாவோட வறுக்கிற வாசம் வரும். அந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணும்னு அதெல்லாம் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த ஈரப்பதெல்லாம் போய் இந்த வறுக்கிற வாசம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கொதித்த தண்ணியை எடுத்து இந்த மாவில் கொட்டி நம்ம கிளற போகிறோம். அவ்வளோதான். இப்போது நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன்னா இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சுன்னா நான் என்ன அவ்வளோ கொதிக்கிற தண்ணி கையில் கலர முடியாது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாவு பதம் எப்படி இருக்குன்னா, சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா புளிய வராது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெழுகலாக இருந்தால் தான் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புளிய வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கொலன்னு எல்லாம் புளியிறப்ப எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி களி மாதிரி ஆயிரும். அப்படியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்டேஜ் நான் அந்த காமிக்கிறேன். இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் மாவு வறுத்து போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒவ்வொரு ட்ராப்பாக தான் ஊற்றணும். ஊற்றி மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும்லாம் இல்லை. என்னென்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு ஈஸியாக அது வந்துடும். ஏன்னா நம்ம சுடு தண்ணி போட்டிருக்கிறதுனால மாவு இதுலேயே நல்லா வெந்து நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கும். பயங்கர சாஃப்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இப்போ நம்ம இடியாப்பம் கட்டையில் போட்டு புளிய வேண்டியதான். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகி ரெடியாக இருக்குது. நான் இதில் எப்பயும் நார்மலாக இடியாப்பம் புளிகிற மாதிரி புளிஞ்சாச்சு. இப்போ புளிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துருக்கேன். இங்கே கையில் வந்து இது ஒரு கொஞ்சோண்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டும். கையில் ஒட்டுச்சுன்னா வந்து இடியாப்பம் வேகலைன்னு அர்த்தம். ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உருண்டையாக அப்படி வந்துடும். அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு கோதுமை மாவு நம்ம எவ்வளோ நேரம் வேகுதுன்றது தெரியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சா வேகலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 7 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இடியாப்பம் சூப்பராக வெந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நல்லா வந்து இது பண்ணாமல் துணியில் கூட ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது இடியாப்பம். இப்போ நம்மளுக்கு சுவையான கோதுமை மாவு இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.